ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்பிஓ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் எஸ்டர்டே சங்கர் சார் போட்ட ஒரு ஆடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எஸ்பிஓடைய அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் இருக்கிற உங்களோட டவுன் லைனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் சங்கர் சார் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆடியோவை போட்டிருக்கா. அப்படி ஏப்ரல் 24 அன்றைக்கி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அதை நீங்கள் கேட்கலாம். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் டெலிகிராமில் போயிட்டு கேளுங்க. அதோட ஆடியோவோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எஸ்பிஓவில் ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். அதாவது எஸ்பிஓவில் நான் இருக்க விரும்பலை, எஸ்பிஓ விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் எஸ்பிஓடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கெலாம் எப்போ ரீஃபண்டபிள் அமௌண்ட் வரும் அப்படின்னா, இந்த வீக் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே அவங்களோட மெயில் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, அதாவது கரெக்டான எஸ்பிஓ மெயிலுக்கு மெயில் பண்ணியிருக்காங்களா, உங்களோட எஸ்பிஓவில் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்க மெயிலிருந்து மெயில் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட நேமு, உங்களோட ஸ்டாஃப் ஐடி, ஓகேங்களா, எந்த ரீசனுக்காக நீங்கள் எஸ்பிஓலேருந்து வெளியே போகிறீங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. யார் யார்தெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? அந்த எஸ்பிஓலேருந்து நாங்கள் ஒரு மெயில் அனுப்புவோம் அப்படின்னுக்கிறாங்க. அந்த மெயில் என்ன இருக்குமோ ஒரு லெட்டர் ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரீஃபண்டபிள் தரத்துக்கான ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வர மெயிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர், உங்களோட நேமு, உங்களோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடியெல்லாம் போட்டுட்டு, ஓகேங்களா, நீங்கள் எந்த டேட்டில் மறுபடியும் அதை ஃபோட்டோ எடுத்து, ஓகேங்களா, அதை sbo.tvm@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்கா. அப்படி அதனால் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களோட மெயிலை இந்த வீக் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எஸ்பிஓலேருந்து ஏதாச்சும் லெட்டர் ஃபார்மேட் மாதிரி ரீஃபண்டபிள் லெட்டர் ஃபார்மேட் வந்துச்சுன்னா அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி மறுபடியும் நீங்கள் sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணிவிடுங்க. மெயில் பண்ணிட்டீங்கன்னா 1 or 10 டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்டபிள் ஆகும். ஏன் இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஓலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு எஸ்பிஓவில் இருக்க விருப்பமே இல்லை. புரியுதுங்களா? இந்த அமௌண்ட்டு தரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எஸ்பிஓவாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்டபிள் தருது. ஓகேங்களா? நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த பிளானோட அமௌண்ட்லேருந்து 80% ஜிஎஸ்டி டிடக்ஷன் டிடிஎஸ் பிடிச்சிக்கின்னு பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இது ரீஃபண்டபிளுக்கான ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எப்போ ரீஃபண்டபிள் வரும், அது என்னென்ன ஃபார்மேட் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது என்னென்னா, இப்போது எஸ்பிஓலே நான் இருக்கிறேன், எஸ்பிஓவில் இருக்க எனக்கு விருப்பம் இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட ஒர்க்கிங் வேலட்லேருந்து அப்ளிகேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு நமக்கு எப்போ வித்ட்ரா கொடுக்கலான்னா, இந்த மந்த் ஏப்ரல் எண்டுக்குள்ளே, ஓகேங்களா, உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் வந்து அங்கே எனேபிள் பண்ணுவோம், வித்ட்ரா ஆப்ஷன். அப்போ நான் அதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணோடனே எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வித்ட்ராவுக்கு அப்ளை பண்ணுங்கள். வித்ட்ராவுக்கு அப்ளை பண்ணால் பழைய ஃபார்மேட் எப்படி இருக்கோ அந்த 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். 20% டிடிஎஸ் டிடெக்ட் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் டிடெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரெண்டாவதான வேலட்டோட அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது. மூணாவது தான் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருக்கிறது, நானும் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, என்னென்னா எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ நம்ம டாஸ்க்கு பண்ணுவோம், டெய்லி டாஸ்க் எப்போ பண்ணுவோம், எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்கர் சார், நமக்கு ஜிஎஸ்டி எல்லாமே வந்துச்சு, கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில அப்ரூவ்டு எல்லாமே வந்துடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னொரு வெரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு புது பிளானில் இறங்கியிருக்கோம். ஓகேங்களா? எஸ்பிஓ வந்து ஒரு புது பிளானில் இருக்க கான்செப்டில், அந்த கான்செப்ட் பிளான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சில ஆஃபீஸர்கிட்ட இருந்து நம்ம வந்து அப்ரூவ்டு வாங்கணும். டிஎஸ்பி இந்த ரேஞ்செலாம் அவங்ககிட்டலாம் போய்ட்டு எஸ்பிஓலேருந்து சங்கர் சார், அது மட்டும் இல்லாமல் டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாமே போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பிளான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த கம்பெனிக்கு நேர்மையான கம்பெனியாக, கரெக்டான கம்பெனியாக, அமௌண்ட்டில் பேமெண்ட்லாம் கரெக்டாக வருதா, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லையான்ற மாதிரி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இந்த பிளான்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் ரன் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதுனால அது எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் மே ஃபஸ்ட் வீக்குள்ளே நமக்கு அதுக்கு அப்ரூவ்டு கிடைச்சிரும். நம்ம ஃப்யூச்சர் பிளானை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நோட்டீஸ் போர்டில் கீழே வந்து ஒரு 6-7 ஆடியோ போட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா
கமாண்டர்ஸ் டீம் லீடர்ஸ்லாம் வந்து அப்போனா பண்ணியிருக்காங்க, சங்கர் சாரோட கூட போயிருக்காங்க ஒரு 15 மெம்பர்ஸ். இவங்களோட ஃபீட்பேக் வந்து இவங்க நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட்டாக இருந்தால் எஸ்பிஓவில் ரன் ஆகுமா இல்லை கம்பெனி இழுத்து மூடிடுவாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆடியோவை 1 by 1 ப்ளே பண்ணி கேளுங்க. கமாண்டர்ஸ் டீம் லீடர்ஸோட ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவ் கிடச்சிச்சுன்னா இந்த பிளானில் வந்து நம்ம எஸ்பிஓ கான்செப்டை ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃப்யூச்சரில் எஸ்பிஓ வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்போம் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதனால் மேபி மே மந்த்து ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் வீக்குள்ளே நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்ளிகேட் பேலன்ஸ் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரீஃபண்டபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோ அவங்களுக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வர ஃபார்மை அப்லோட் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் ஃபில் பண்ணி sbotvm@gmail.com ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மெயிலை. ஓகேங்களா? மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில், ஓகேங்களா, நீங்கள் எஸ்பிஓ ப்ரொஃபைல் டீட்டெயிலில் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டிடக்ஷன் போய் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. இது 3 முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. இந்த வீடியோவை உங்களோட டவுன்லைனில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போய்ட்டு நீங்கள் சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காரு மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.